பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 5ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வெரி ஹாப்பி ரிசரக்ஷன் சண்டே. எல்லாருக்கும் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Matthew 28 verses 5 and 6. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவன் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமேன், அல்லேலூயா. இந்த மாதிரியான ஒரு நாளில், இந்த மாதிரி அதிகாலை வேளையில் அன்னைக்கு என்ன செய்தாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாடி இருக்கிறதான அந்த இடத்திற்கு சகோதரிகள் எல்லாம் கடந்து போறாங்க. முதல் வசனத்தை வாசிக்கும் போது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில், அதிகாலையில் இன்னும் நமக்கு சூரிய வெளிச்சமே வரல, அந்த மாதிரி ஒரு இருட்டான நேரத்தில் இந்த சகோதரிகள் எங்கே செல்றாங்களாம்? கல்லறைக்கு போகிறாங்க. எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கணும்ல. இன்றைக்கி நம்ம கூட இந்த மாதிரி காலை வேளையில் இருட்டான நேரத்தில் கல்லறைக்கு போனோன்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன பயம் இருக்கும். ஆனால் அந்த சகோதரிகளுக்கு பாருங்களேன், ஆண்டவர் மேலே ஒரு அன்பு, அப்படியா? அந்த அன்பு நிமித்தமாக ஒரு ஆண் துணை கூட இல்லை, அவங்க தனியாக கல்லறைக்கு போகிறாங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஆமேன். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அருமையான ஒரு சம்பவம்ல. இந்த மாதிரியான ஒரு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி அவங்க போகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உயிரோடு இருப்பார், உயிர் தெளிந்திருப்பாருன்னு சொல்லி அவங்க நினைக்கல. அவங்க மரித்த இயேசுவைத்தான் பார்க்க போகிறார்கள். ஏன்னா அந்த நாட்களில் அது ஒரு சம்பிரதாயம், ஒரு பாரம்பரியமாய் காணப்பட்டது. ஆனால் அங்கே போனால் அந்த கல்லறை திறக்கப்பட்டு ஒரு தேவ தூதன் அங்கே இருக்கிறார். அதை கல்லறையை பாதுகாத்து கொண்டிருந்த அந்த போர் சேவகர்கள் கூட அந்த தூதனை பார்த்து திடுக்கிட்டு செத்தவர்களை போல விழுந்தார்களாம். ஆனால் அந்த தூதன் இவங்க பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவங்களை பார்த்து தூதன் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் இயேசுவை தான் தேடி வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க, ஆனால் அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா, ஆமேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமேன். இன்னைக்கு கூட எருசலேமில் இயேசுவை வைத்த இடம் காலியாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு கல்லறை வெறுமையாக இருக்குதுன்னா அது ஆண்டவராகிய இயேசுவின் கல்லறை மாத்திரம்தான். ஆமேன். நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். எத்தனையோ மத லீடர்ஸ், எவ்வளவோ பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் எழும்புனாங்க. அவங்க கல்லறைகள் இன்றைக்கும் இன்னைக்கு கூட பாருங்கள், இஸ்லாமிய சகோதரிகளை பார்க்கும்போது மெக்கா மெடினா போகிறாங்க. ஏன்னா அங்கே அவங்களுடைய கல்லறை காணப்படுது. அந்த கல்லறையை போய் வர்ஷிப் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆனால் நம்மளுடைய தேவனுடைய கல்லறையோ திறந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவன். ஆமேன். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் இங்கே இல்லை, சீக்கிரமாக போய் இதை சொல்லுங்க, சீஷர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க பயத்தோடையும் மிகுந்த சந்தோஷம், பயமும் சந்தோஷமும் கலந்து ஓடி போனார்களாம். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி
ஆண்டவர் பாருங்களேன், பெண்களை தெரிந்தெடுத்திருந்தார். அந்த பெண்கள்லாம் ஓடி போய் சொல்றாங்க, இயேசு உயிரோடு எழும்பிட்டார், இயேசு உயிரோடு எழும்பிட்டாருன்னு சொல்லி அந்த முதல் நற்செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவராகிய இயேசு நமக்காக இந்த பூமியிலே வந்து பலவிதமான பாடுகளை பட்டு அவர் சிலுவையிலே கோரமான ஒரு மரணத்தை ஆண்டவர் அனுபவித்தாலும் 3வது நாள் ஜெயத்தோடு கூட மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார் என்கிற வசனத்தின்படி அவர் உயிரோடு எழும்பி இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார். மறுபடியும் மேகத்தின் மேலே அவர் வரப்போகிறார். வந்து நம்மளை எல்லாம் அவரோடு கூட இருக்கும்படி எடுத்துக்கொண்டு செல்ல போகிறார். இதுதான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய நம்பிக்கை வீணாயிருக்குமே என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய குமாரனை யாராலையும் கொலை செய்ய முடியாது. அவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று நம்ம தியானித்தோம். பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், ஆண்டவரே ஒப்பு கொடுத்தாங்க. எவ்வளோ அருமையான ஒரு சத்தியம் இல்லையா? இன்னைக்கு எந்த மதத்தாலையும் அவங்களால இதை கான்ட்ரடிக்ட் பண்ணவே முடியாது. ஆண்டவருடைய டெத்தையும் ரிசரக்ஷன் பவரையும் நம்மளை யோசித்தோன்னா கிறிஸ்து எவ்வளவு உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்தவர். இன்னைக்கு நாமும் கூட மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எப்படி உயிரோடு எழும்பினாரோ அதே போல ஒரு நாள் இயேசு மேகத்தில் வரும் பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அது போல உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற வசனம் சொல்லுகிறது. அதுதான் நமக்கு இருக்கிற மகிமையின் நம்பிக்கை. ஆமேன், அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? புதைக்கிறோன்னு சொல்கிறோம், பரி பண்ணுறோம். நம்ம ஏன் பரி பண்ணுறோம்? ஏன் நம்ம சரீரத்தை நம்ம எரிக்கிறது கிடையாது? ஏன் பரி பண்ணுறோம்? ஏன்னா ஆண்டவருடைய வருகையில் நம்ம உயிரோடு கூட மகிமையில் எழுப்பப்படுவோம் என்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை. ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய், தியானிக்க கொடுத்த பகுதிக்காய், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற சத்தியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? மத்திய 28:5-6 தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?